நமஸ்காரம். ஓம் மகாஷி சர்க்குரு அகத்திய குருவே நமக. இப்போ நம்ம அகத்தியர் வழிபாடு நூலிருந்து மன வாழ்க்கையை பற்றி தான் பார்த்துட்டு இருந்தோம். இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு காதலை பற்றி அழகாக விவரிச்சிருந்தாங்க. இப்போது நிச்சயிக்கப்பட்ட திருமணம் அப்படின்ற தலைப்பில் பார்க்கலாம். பெற்றோர் பார்த்து செய்யும் திருமணம் பெற்றோரும் உறவினரும் நண்பர்களும் சேர்ந்து தகுதியான மணமகன் அல்லது மணப்பெண்ணை தேடி எடுத்து அவர்களை இணைக்க நேர்ந்தால் இத்தகைய இணைப்பை பெரியோர்களால் நிச்சயித்த திருமணம் என்பதாகும். இதில் 2 வகை. பெற்றோர்களால் ஏதோ ஒரு காரணத்தை கொண்டு நிச்சயித்தது. பெற்றோர்கள் தன் பிள்ளைகளின் விருப்பங்களை புரிந்து கொண்டு அதன்படி ஆராய்ந்து பார்த்து செய்வது. பெற்றோர்களுக்கு பிடித்தது, ஆனால் மக்களுக்கு உரிமை இல்லை. சில சமயம் பெற்றோர்கள் தங்களுக்கு பிடித்து வேண்டியிருக்கும் ஒரு விஷயத்தை மட்டும் வைத்து கொண்டு தம் மக்களின் விருப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் தாமே திருமணத்தை நிச்சயிக்கின்றனர். இப்படிப்பட்ட நிலைமைகளில் எந்த ஒரு பொருளும் அல்லது விஷயம் அவர்களுக்கு முக்கியமானது என்பதை பார்க்கலாம். தன் உறவினர்களை இன்னும் அருகினில் வைத்து கொள்ள வேண்டி அவர் பிள்ளைகளை தம் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்கின்றனர். வசதி குறைந்த ஒரு குடும்பம் பணத்துக்காக பொருளுக்காக ஆசைப்பட்டு அதற்காக அவர்களிடம் இருந்து பெண்ணை ஏற்றுக்கொள்கின்றனர். ஒரு பெரிய அந்தஸ்து இருக்கும் அல்லது அதிகாரத்தில் இருக்கும் ஒரு பெண்ணை தன் குடும்பத்திற்கு திருமணம் என்னும் ஒரு வாய்ப்பினால் இணைத்து கொள்கின்றனர். பணம், பொருள், சில சமயம் தந்தைக்கு அல்லது தாய்க்கு இப்படிப்பட்ட லட்சணம் இருக்கும். பெண்ணை தான் மருமகளாக கொண்டு வர நினைக்கும் போது அவர்கள் தன் பிள்ளையின் விருப்பத்தை கேட்காமல் செய்து இணங்குகின்றனர். இப்படிப்பட்ட மன வாழ்க்கையால் அநேகமாக மணந்து கொண்ட மக்கள் பாதிக்கின்றனர். இதில் தாய் தந்தையர்களின் விருப்பம்தான் அதிகமே ஒழிய மணக்கப்பட்ட இருவரின் விருப்பங்கள் முக்கியமில்லை. தாய் தந்தையின் மீது இருக்கும் கோபத்தை ஆண் பெண் இருவரும் ஒருவர் மேல் ஒருவர் உபயோகித்து கொண்டு இருவரும் வீணாக நிம்மதியை அடையாமல் போகின்றனர். ஆதலால் தாய் தந்தை கூடி செய்யும் திருமணத்தில் மணமக்களை கலந்து ஆலோசித்து செய்வது நன்று. இதனால் என்ன ஏற்படும் நீங்கள் நினைக்கிறீங்க? நிறைய உதாரணங்கள் சொல்லியிருக்காங்க. பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்டது தான். ஒருவேளை காதல் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தால் தான் போய் முடியுது. ஆனால் நிச்சயிக்கப்பட்ட விஷயங்கள் ஒன்று தன்னோட மக்கள், அதாவது தன்னோட பிள்ளைகள்கிட்ட கேட்டு என்ன விஷயமா உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு கேட்டு திருமணத்தை நிச்சயிக்கிற பெற்றோர்கள் ஒரு வகை. இன்னொரு வகை தன்னோட பெற்றோர்களின் அவங்களோட அந்தஸ்துக்காக சில சம்மந்தம் பண்ணுறாங்கள்ல, அதை பற்றி சொல்லியிருந்தாங்க. அதில் பாருங்களேன், நிறைய வகை சொல்லியிருக்காங்க. உறவினர்களுக்குள்ளேயே கலந்து கொடுக்கறது, இன்னொன்று பணத்துக்காக கொடுக்கறது, இன்னொன்று ஒரு ஏழை குடும்பம் பெரிய வசதி உள்ள குடும்பத்தில் சம்மந்தம் பண்ணுறது, இல்லைன்னா ஒரு நல்ல வேலையில் இருக்கிற பொண்ணு தன் குடும்பத்தில், ஒரு அதிகாரத்தில் இருக்கிற பொண்ணை தன் குடும்பத்தில் ஏற்றுக்கிறது, இல்லைன்னா அதிகாரத்தில் இருக்க பையனை தன் குடும்பத்தில் ஏற்றுக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி இருக்கிறது அவங்க தாய் தந்தையரோட விருப்பம்தான் அதில் அதிகமாக இருக்குமே ஒழிய மணக்க போகிற அந்த இருவரோட விருப்பங்கள் அங்கே எடுத்துக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் என்ன உண்டாகும் அப்படின்னா, ஒரு வேளை கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க அப்படின்னா 2 பேரும் அவங்க அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்கல்ல, அந்த கோபத்தை 2 பேர் மேலேயும் அவங்க 2 பேர்த்துக்குள்ளேயே காமிச்சிக்கிறாங்க, அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே. அப்படி இருக்கும்போது அங்கே நிம்மதி இல்லாமல் போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் விளைவாக என்ன நடக்கும்? விவாகரத்து. அதை அதுக்கும் விளக்கியிருக்காங்க. விவாகரத்தை பற்றி அது நாளைக்கு விரிவாக பார்க்கலாம். இதில் கொடுத்துருக்க ஒவ்வொரு அறிவுரைகளையும் நம்ம திருத்திக்கணும்னு நான் விரும்புகிறேன். நம்ம தப்பு பண்ணியிருப்போம், ஆனால் இனிமேல் தப்பு பண்ணாமல் இருப்போம். கண்டிப்பாக மணமாகிற மக்களுக்கு இந்த வாக்கியங்கள்லாம் அனுப்புங்க, அவங்க தெளிவு பெறட்டும். அட்லீஸ்ட்டு பேரண்ட்ஸ் புரிஞ்சிக்கல, இல்லைன்னா மணமாகிற சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு அனுப்புங்க. அவங்க நல்ல அறிவுரைகள் கேட்டு அவங்க வாழ்க்கையை நல்ல மேம்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு, நெறியுள்ள வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு, அறத்தோட தர்மத்தோடு வாழ்கிறதுக்கு இது கண்டிப்பாக உதவும். இதை முடிஞ்சளவு எல்லா ஆத்மாவும் பயன்படுற மாதிரி ஷேர் பண்ணுங்கள். நமஸ்காரம். நாளைக்கு விவாகரத்தை பற்றி பார்க்கலாம்.